ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜாஸ் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்டர் 1 கேம் ப்ளே பார்க்காதவங்களாம் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். கடைசியாக நம்ம சாப்டர் 1 இந்த கேஸை திறந்து விட்டு ஒரு சைக்கோ பொம்மை வெளியே வந்து நம்மளை போட்டு தெளிச்சு பார்த்தா நம்ம சாவில் போல் இன்னும் உயிரோடு தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு யூட்டனை போட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். அதோட இந்த வீடியோவில் நம்ம கேமை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டோர் ஓப்பன் பண்ணேன், அதனால இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க தான் கைஸ் வாய்ப்பு இருக்குது. அதோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்து வீடியோ பாருங்கள். ஓகே, அதோட இது ஒரு ஸ்பீட் ரன் மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த கம்பியை போடிச்சு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுவோம். ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால நிறைய பேர் மோஸ்ட்லி விளாண்டுருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் ஆனால் இன்னும் விளாட்லைங்க. இப்போ தான் வந்து நான் செகண்ட் டைம் விளாட்றேன் இந்த கேமை. ஆல்ரெடி ஒரு தடவை தான் விளாண்டுருக்கேன். இந்த கீழே ஓகே, இப்போ வாங்க நம்ம திரும்பி போவோம். திரும்பி போகும்போது அப்படியே அந்த கூடிய போடுச்சு அப்படியே ஒரு எதிரை போட்டு விட்டோன்னா அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போது இந்த டோரை ஓப்பன் செய்து கொள்ளவும். ஓப்பன் கரோ பாய். துள் அப்போ இந்த டோர் பார் எகுறா. ஓகே, இப்போ வாங்க போவோம். நம்ம எப்படி வந்து இங்கே ஒரு எகுறோன்னா இங்கே அந்த பொம்மை இருக்குமா, இங்கே தள்ளி விடு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே அங்கே இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டி எடுக்கணுங்க. ஓகேங்க, இப்போ அது அப்படியே நகர்ந்துருச்சு. இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கும். டே கையா விடாங்க. டேய் இதா. இப்போ இதில் ஒரு கனெக்ஷனை போட்டு இங்கே வந்து இதை அமைச்சுக்கிட்டே இருக்கேன் என்றால் கனெக்ஷன் முடிந்து விடும். ஓகே, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ என்ன நாங்கள் ரொம்ப நாளாக அங்கே அடைச்சி கிடந்திருந்தேன். ஓகே, நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணு அப்படிங்குது. ஓகே சரி வாங்க ஃபாலோ பண்ணுவோம். என்னடா போக முடியல. ஓகே, இப்போ இங்கே இப்படி கையை பிடிச்சி அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக. எதுக்குமே நிற்கக்கூடாதுங்க. நம்ம நின்னோன்னா அவ்வளோதான். வரேன். இப்போ இங்கே வந்து 2 கையை வைக்க சொல்லுவாங்க. 2 கையை வச்சிங்கன்னா அப்படியே ஸ்கேனிங் நடக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஓகே, ஸ்கேனிங் கம்ப்ளீட்டட். கரோ பாய், எங்கள் கையை வெங்கி பாய். இப்படி ஓடி வந்து இப்படி ஒரு ஜம்ப்பை பிடிச்சி ஒரு கிராபிங்கை போட்டு அப்படியே சகரணும். ஓகே, இந்த ஜம்பிங் கொண்டு வந்துருக்காங்க, பரவாயில்ல இந்த இதில். ஏன்னா இது வந்து ஒன்றை விட நல்லா இருக்குது. ஓகேங்களா? பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சுங்க அதை உள்ள. டேய் ஓகே, நம்மளும் அது பின்னாடியே குச்சிச்சு. நாங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக போவோம். அது என்ன எடுத்துகிட்டு போச்சுன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கனெக்ஷனை போட்டு இப்படி ஒரு ரவுண்டை போட்டு இப்படி வந்து இங்கே ஒரு கனெக்ஷனை போட்டு அப்படியே அங்கே ரன் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி போய் இந்த டோர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஓடு. அங்கே இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெட் ஹேண்ட் ஆகிடும். இந்த கையை வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கையை பிடிச்சிட்டே சார் சார் என்னங்க இது? ஏங்க அந்த பொம்மைங்க இல்லை வாயை உடச்சி வச்சிருக்கு. பொம்மை வாயை ஏங்க அந்த பொம்மை பேசுகிற மாதிரி இதுவே பேசிட்டு அதுக்கு இதுவே ரிப்ளை கொடுக்குது. எப்படி சொன்னீங்க? நான் உனக்கு ட்ரெயின் கோடை தரப்போகிறேன் எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்படிங்குது. அப்போ சந்தோஷம், சீக்கிரம் கொடு. ஆனால் அதுக்கு நீ ஒரு சில கேம்லாம் விளையாடணுமே. உனக்கு கேம் ஸ்டேஷன் காத்துக்கிட்டு இருக்கு. போய் கேம் விளையாட ஆரம்பி. அப்போ தான் உனக்கு இந்த பொம்மை கிடைக்கும், அதோட ட்ரெயின் கோடும் கிடைக்கும். மம்மி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப ஃபன்னாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு போதுங்க. என்னங்க இது மம்மி? ஏன் மம்மி அந்த பொம்மை என் கையில் கொடு. கழுத்தை பிடிச்சி இழுத்து விட்டா வந்துடும் போலியே கழுத்துக்கு. இல்லை என்னங்க இது சிலந்தி மாதிரியே இருக்கு. போயிட்டு வா. ஓப்பன் பாய். இப்போ இதை பிடிச்சி இழுத்துடுறா. அப்பா ஓகே, இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதாங்க கேம் ஸ்டேஷன். பிரம்மாண்டமாக கட்டமைப்பு பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஓகே, இங்கே ஒரு படிக்கட்டு போகுது. அது மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு லிவரில் மட்டும் ரெட் லைட் எரியும். அந்த லிவரை பிடிச்சி ஒரே இது அவ்வளோதாங்க.
அப்புறம் இந்த 3 லெவலையும் இழுத்து விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாங்க. அதுக்கு நம்ம 3 கேம் விளாட்ணும், ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வராது, இது ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கேம் மியூசிக்கல் மெமரிங்க. ஓப்பன் 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 டிடு 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 டிடு. இங்கே ஒரு பொந்து இருக்கும், அது வழியே குதிச்சு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் கீழே ஒரு பொந்து போகும். அதில் குதிச்சு அந்த பொந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற வழியாக போனோன்னா இங்கே வந்து ஒரு பைப் உடஞ்சிருக்குங்க. இந்த பைப்பை நீங்கள் இப்போவே மாட்டி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா எப்படியே மாட்ட சொல்லுவானுங்க, அது நேன நான் சொன்னேன். ஓகே இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை நீங்கள் இந்த மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு லிவர் இருக்கும், அதை பிடிச்சி கிரிச் அப்படின்னு ஒரு இதில் எடுத்து விட்டிங்கன்னா இங்கே வந்து லைட் எரியுங்க. எரியுதா? இப்போ இது அமுக்குனா பார்த்தீங்களா, ஏதோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு ஒரு கை செய்ய போகிறோம், அவ்வளோதாங்க. நம்ம கை தான் அந்த மம்மி லாங் லெக்ஸ் பிடிக்கிட்டு போயிடுச்சு அதுக்கு. ஓகே இப்போ பேஸ்ட் வந்துடுச்சு. இப்போ இதை அமுச்சு விட்டோம்னா அது அப்படியே மோல்டிங்கு போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கை மோல்டு அதுக்கு போக ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஓகே இப்போது ஸ்பின்னிங் ஆரம்பித்து விட்டது. ஓகே இப்போ அடுத்தபடியாக அமுச்சுட்றாரு. ஓ என்னங்க இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க அவனுங்க. அமுத்து 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 அமுத்து. ஓகே இப்போ பெயிண்ட் அடிப்பாங்க, ஆனால் அந்த மெஷினில் பெயிண்ட்டே இருக்காது. நோ பெயிண்ட் இந்த மெஷின் அப்படின்னு வந்துச்சா. இப்போ நீங்கள் பெயிண்ட் ஊற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இருங்க, இந்த டோர் ஓப்பன் ஆகும். ஓகோ பாய் ஓப்பன். ஓகே இப்போ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே இந்த படிக்கட்டு மேலே ஏறி வந்து இங்கே வெயிட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து பெயிண்ட் வரும். அவ்வளோதான் பெயிண்ட். அப்படியே நீங்கள் இங்கேருந்தே பெயிண்ட்டு தூக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டு இதை எடுத்து அப்படியே உள்ளே மாட்டி விட்டு அப்புறம் இங்கேருந்து அதை ஒரு இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு டைவிங்கை போட்டு ஒரு த்ரைவிங்கை போட்டு அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த மாதிரி அமுத்திடலாம். ஓகே இப்போ பெயிண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே அதோட இந்த கேம் ஃபுல்லாகவே சரியான பசிலாக இருக்க போகுதுங்க. இந்த கேம் ரொம்பவே பசில் பிடிச்ச ஒரு கேம். ஓகேங்களா? அதனால் இந்த கேமை நீங்கள் அசால்ட்டாக இறக்கக்கூடாதீங்க. ஓகே இப்போ நம்ம கை வந்துருச்சு, எட்ரா கையை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கையால் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியும். அதனால நம்மளால் இந்த டோரை இப்போ ஓப்பன் பண்ண முடியுது. வாங்க போவோம். இங்கே இப்படி போய்ட்டு ரைட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ஜம்பிங் போட்டால் வெளியே வந்துச்சு. இங்கே ஒருத்தர் பேசுவோம், பேசுவோம். ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேம் அதுக்கு வந்திருக்கோம். ஓகே எங்கே இருந்தோம்மா? ஷூ ப்ளே டைம் கோ மியூசிக்கல் மாதிரி. ஓகே இல்லை என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரெயினோட பார்ட் அது எதெல்லாம் எந்தெந்த பார்ட்லாம் எது எந்த கலருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ நம்ம ஒரு சில கலரை பார்க்கும்போது ஒரு சில பார்ட் ஆக்டிவேட் ஆகுமாமா. ஓகே இப்போ அவங்க சொல்கிற கலரை கரெக்டான ஆர்டரில் நம்ம வந்து அமுத்தணும். அமுத்திட்டோன்னா நோ பிரச்சனை. ஒருவேளை நம்ம தப்பாக வந்து மாற்றி அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம கரெக்டாக அமுத்தினோன்னா இந்த பஞ்சோ அதான் இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா மேலே போயிருவோமாங்க. தப்பாக அமுத்தினோன்னா கீழே வந்து அவ்வளோதான், கோவிந்தா. அதைத்தான் சொல்லாமல் சொல்கிறானுங்க. ஓகே போக போக டெஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமாகும் அப்படின்றாங்க. ரொம்ப பெரிய பேட்டர்ன், சீக்கிரமாக அமுத்து அப்படின்றாங்க. ஓகே குட் லக். அப்பா அப்பா சட்னி மாதிரி வந்து அடிக்குது. மண்டை உடஞ்சிருக்குன்னு நினச்சிட்டேன் அப்படிங்குதுங்க. இந்த பொம்மை விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் இந்த பொம்மை விளாட இன்னும் இவ்வளோ கூத்தில் ஒருத்துட்டே டின்னர் பில்லா. போ ஓடிப்போ. ஓகே ஓ green இது கம்ப்ளீட். green ரெட். நம்ம தப்பாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம போட்டும் போடுங்க. சீக்கிரம் ரெட் green
க்ரீன் ஐயோ டே சீக்கிரம் வருதுடா பொம்மை. அப்பா ஃபர்ஸ்ட் லெவலில் முடிச்சிட்டோங்க. ரவுண்ட் 2 yellow ஏ இன்னொரு yellow இன்னொரு red yellow red yellow டே red violet ஓகே இப்போ முடிச்சிட்டோங்க. இதுதான் ரவுண்ட் 3 வெயிட் 4 ரவுண்ட் இருக்குங்க இந்த கேம் மொத்தமா. ஒயிட் yellow red white yellow red orange அம்த்ரா white yellow red orange green சீக்கிரம் white yellow red சீக்கிரம் orange green red. கரெக்டா இது நான் தப்புன்னு நினைச்சிட்டேங்க. ரவுண்ட் 4 blue J hot J amtra blue J hot yellow அப்பா blue J hot yellow bye அப்பா amtra blue J hot yellow bye blue Canada amtra அப்பா முடிச்சிட்டோங்க. ஓகே இப்போ ஸ்பீடாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க கீழே. இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருது, அதை கரெக்டாக அமுச்சு விட்டிங்கன்னா இந்த மிஷின் உடஞ்சிடும். இந்த பஞ்சு அதான் அந்த பொம்மையும் மேலே போயிடும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க, கையே போக மாட்டேங்குது. இப்போ இது வந்து நமக்கு ட்ரெயின் கோடு தரும் ஓகேங்களா. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா நம்ம மொத்தம் 3 கேம் விளையாடுவோம். 3 கேமே முடித்தா நமக்கு 3 ட்ரெயின் கோடு கிடைக்கும் ஓகேங்களா. அந்த 3 ட்ரெயின் கோடையும் போட்டு விட்டோன்னா கேம் அந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிடலாம். கேம் முடிஞ்சிச்சு. இப்போ அதை திறந்து விட்டுருங்க. இங்கேருந்தே நம்ம திறந்து விட்டுருணும். ஓகே தேங்க்யூ ஃபார். இப்போ இந்த பிரிட்ஜு மேலே வருங்க. நான் எதிர்பார்த்தேன் இந்த கேம் ரொம்ப நேரம் நடக்கும் அப்படின்னு இந்த மம்மி சொல்லுது. இது ரொம்ப நேரம் நடக்கும்னு எதிர்பார்த்துச்சாமாங்க. அப்போ அது வரைக்கும் என்ன நமக்கு ஓகே வந்தாச்சு. நம்ம மேலேருந்து ஓப்பன் பண்ணி விட்டாலும் ஒரு டோரு, அது வழியாக போகலாம் நம்ம. அதான் வெண்ட்டு. ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு லெஃப்ட் அப் போட்டு அப்புறம் ஒரு ரைட் அப் போட்டு ஓகே லெஃப்ட் ரைட்டு அப்புறம் ஒரு லெஃப்ட்டு. இப்போ நம்ம ப்ளே கேர் வந்துட்டோம். இங்கே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டாஸ்க்கு தான். அதாவது இங்கே ஒரு இது இருக்கும், அதாவது அந்த தூக்குறது, அதை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, அவ்வளோதான். ஓகே வாடா என்ன கை கிரிப்பு பிடிச்சி இல்லைடா டக்குன்னு பூடிடா. நான் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெலோஸ் சீக்கிரம் வா சீக்கிரம் அப்படிதான் வாடா தோலா சீக்கிரம் வாடா. ஓகே இப்போ அதை பிடிச்சி ஒழுங்காக போடுறா. நீங்கள் பிடிக்க மாட்டேங்க. ஏய் வாடா இல்லைடா சீக்கிரம் இல்லைடா. இன்னைக்கு எத்தனை வேலை இருக்குது என்ன ஆமாம் வேகத்தில் இழுக்கிறாங்க. சீக்கிரம் இழுத்துட்டு வா. இப்போ நம்ம எதுக்கு இதை கொண்டு வந்தோம்னா இது ஒரு தூக்குற மிஷின், அதான் வெயிட் தூக்குவோம். இப்போ இந்த டைனோசர் பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதை நம்ம தூக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த இது வழியாக போய் அது மேலே போகணும். ஆனால் இந்த லிஃப்ட் அமுத்துனா வந்து மேலே தூக்க மாட்டேங்குது. அதனால தாங்க இந்த வெயிட் இருக்கிறனால. ஓகே இப்போ நம்ம இந்த பொம்மையை தூக்கி ஓரமாக வச்சிட்டோம்னா வெயிட்டு குறைஞ்சிடும்.
ஸோ அதை வந்து நம்ம மேலே ஏறி போயிடலாம். இதெல்லாம் தெரிஞ்ச கான்செப்ட் தான். நான் கிளியரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பொம்மையை உரமா தூக்கி போட்டு இந்த பட்டன் அமுத்தி விட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. அமுத்துறா சீக்கிரம். அமுத்துறக்கே 1/4 மணி நேரம் பண்ணுறாங்க. உள்ளே போடா. ஓகே, இப்போ ஸ்பீடாக போ. என்ட்ரி என்ட்ரி என்ட்ரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து இந்த லிஃப்ட்டில் மேலே வந்து நிற்கணும். இப்போ மேலே போயிட்டீங்களா? இப்போ கையை விட்டுட்டு மறுபடியும் வீடா டே சார் கை வைங்க சார் ப்ளீஸ் சார் கை வைங்க சார் செஞ்சுக்கிறேன். இப்போ இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து அப்படியே இதோட ஒரு கனெக்ஷனை போட்டு இதை அனுப்பி விட்டிங்கன்னா வேலை முடியும். இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த லிஃப்ட் மேலே ஏறணும். டே இப்படி அனுப்பி. இப்போது லிஃப்ட்டு மேலே போகுது. அப்படியே குதிச்சு போயிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தாங்க படிக்கிட்டு போக மறுபடியும். ஓகே, டே ஏரியா ஸ்டில் லோடிங்க. ஓகே, அப்புறம் இங்கே ஒரு ஸ்டூல் வச்சுருப்பானுங்க. அதை அப்படியே பிடிச்சி ஒரு இழுத்து விட்டிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்ட்ரைட் எடுத்து ரைட்டு போய் மேலே வந்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரீன் கை வச்சிடலாம். இங்கேருந்து வெயிடா ஏண்டா இப்படி பண்ணுற? ஓகே, இப்போ நம்மளால் செகண்ட் லெவரை இழுக்க முடியுங்க. சூட்ரா. ஓகே, இப்போ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதை எடுத்துடலாம். இன்னும் ஒரு லிவர் தாங்க. நம்ம கேம் எஸ்கேப்பே பண்ண போகிறோம், அவ்வளோதான். அது ஈஸியாக இருக்காதுங்க, இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனல் கேம். இல்லை செகண்ட் கேம். எங்கே இருக்கு ஓப்பன்? சீக்கிரம் வாங்க போ. ஓகே, புட் த மூவி. ஹரே பாய். வாக்கா. ப்ளே டைம். வாக்கா உகி. இது புகி உகியோட பசங்க போலங்க. வாக்கா உகிசி பார்த்தீங்களா? வாக்கா உகி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போதான் எனக்கே தெரிய வந்துச்சு. 2 ஒரு கிராப் பேப் கொடுத்துருப்பாங்களாமா. இந்த ஓட்ட வழியாக உக்கி வந்தானா அவனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிராப் பேக்கை வச்சு ஒரே தட்டாக உள்ளே தள்ளி விடணுமாமா. இது நல்லா இருக்கே. குட் லக். வாட் த டைம்? ப்ளே டைம். ஓகே, இப்போ நம்ம உகி வரானான்னு பார்ப்போம். இங்கே காணோம். இங்கே என்ன சொல்லுதுன்னா இங்கே இருக்க பொம்மைகளுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரிங்கு பொருத்தி இருக்கும். அதனால நீ அதை உள்ளே தட்டி விட்டனா அந்த ஸ்ட்ரிங் அதை உள்ளே இழுத்துட்டு போயிடும். ஃபன்னாக விளையாடு. ஏன்னா இது ஃபன்னாக விளையாட சொல்லுது. ஒன்று வருது, தட்டி விடு. அவங்க ஒருத்த வரோம், தட்டு. அவங்க ஒருத்த வரோம். இங்கே ஒருத்தன் போடு. எல்லாரையும் போடு. அவனே அடி. அவனே ஒரு போடு போடு. சுற்றி பார்க்கணுங்க. நல்ல வேலை. நான் வேறு இங்கே உட்காந்து என்ன ஆரம்பிக்கவே இல்லைன்னு நினச்சிட்டேன். பார்த்தா வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இவ்வளோ தள்ளி விடு அவனை. வட உள்ள எவ்வளோ தூரம் வந்துட்டா பாருங்க. உள்ள சொல்லு. ஒருத்த வரான். போடு. டே பார்த்து பண்ணுங்கடா. போடு. உங்க ஒருத்தன் போடு. சீக்கிரம். ஏங்க கொஞ்சமாக ஸ்பீடாக வர மாதிரியே உங்களுக்கு தெரியல. ஓகே, இப்போ என்ன ரொம்ப அமைதியாயிருச்சு. டே அவங்க வெளியே வந்துட்டான். இங்கே ஒருத்தன் போடு. ஓகே செக் போடு. சீக்கிரம் போடு. எப்பா எவ்வளோ தேடி ஆடுறான் அவனை. என்னங்க இது? தப்பு நடக்குது. இப்படி வெளியே வரானுங்கன்னா அவனை குதிக்க போகிறானுங்கன்னு அர்த்தங்க. அவனுங்களை குதிக்க விட்டுறக்கூடாது. குதிச்சிட்டானுங்க, நம்ம சோடி முடிஞ்சிச்சு. ஏங்க நிறைய பேர் வரானுங்க. ஐயோ நீ தள்ளுறான். அவனுக்கு தள்ளுறான். டே வெளியே வரான். உள்ள தள்ளி விடு. போடு. டே என்னங்க இது இவ்வளோ மாதம் ஒப்பா முடிஞ்சிருச்சுங்க. எவ்வாடே. ஓகே, நான் உனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் உன்னை நினச்சேன் அப்படிங்குது.
ஓகே, உனக்கு நான் இன்னொரு ஹிண்ட் தரேன் இந்தா அப்படிங்குது. எங்கடா? ஓகே, இங்கே பாருங்கள், இன்னொரு ட்ரெயின் கோடு கிடச்சிச்சு நமக்கு. இப்போ மொத்தம் எத்தனை ட்ரெயின் கோடுனா 1 2 2 கோடு இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கோடு தாங்க. நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு பறக்கிறோம். இன்னும் ஒரு கேம் தான் இருக்கே. என் மனசு ரொம்ப சோகமாக இருக்குது அப்படிங்குது. ஆமாம், எனக்கு சோகமாக தான் இருக்கும். நான் இந்த இது ரொம்ப நேரம் இருக்கும்னு நினச்சேனே. ஐயோ முடிய போதா அப்படிங்குது. சரி பரவாயில்ல, அந்த ஒரு கேமே ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. ஓகே, போயிட்டு வா. ஓகே, இப்போ நமக்கான டோரை ஓப்பன் செய்து விட்டார்கள். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படிக்கிட்டு எகிரிக்கோங்க. மேலே எகிரிட்டு இங்கேருந்து அப்படியே கையை விட்டிங்கன்னா ஒரு கிராப் பேக் இருக்கும். அதை அப்படியே அதான் கிராப் அதை பிடிச்சி விட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா, ஓகே வந்தாச்சு. இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு படிக்கட்டு போகும். அது மேலே ஏறி அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். ஓகே, துடு. கிசி மிஸ்ஸே, நீயா? உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ரொம்ப பார்த்தா பாவமாக இருக்குங்க கிசி மிஸ்ஸியை பார்த்தா. அதை இழுத்து விடுமா, டோர் ஓப்பன் ஆகட்டும் சீக்கிரம். ஆமாம்மா, அப்படிதான் லைட்டாக ட்ரை பண்ணி இழுத்துடலாம். லைட்டாக இதுவே அந்த உகியாக இருந்ததுன்னா லிவரையே உடச்சிருப்பாங்க ஒரே அடியில். இது என்னன்னா 2 தடவை இழுத்துட்ருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கணும். அப்படியே வச்சு அங்கே இருக்க எலக்ட்ரிசிட்டி எடுத்து இங்கே வைக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா இதை பிடிச்சி அப்படியே ஒரு இது இழுத்து விடணும். அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை பிடிச்சிட்டு அதை அப்படியே இழுத்துட்டு வரணும். இல்லைடா புட்றா. அப்படியே இந்த சைடு ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே இது இழுத்துட்டு வந்து டே ஐயோ பக்கில் மாட்டிக்காதடா. அப்பா ஜஸ்ட்டுங்க கொஞ்சம் விட்டுருந்தா நான் பக்கில் மாட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், கோவிந்தா இருக்கும். டே அதுலேருந்து எடுக்க மறந்துட்டேங்க. சீக்கிரம். அப்பா எலக்ட்ரிசிட்டி போகிற போகுது. டே என்னடா இது க்ளோஸ் ஆயிடுச்சு. செத்தான். சாரிங்க, தப்பு பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு நூறு இங்கே வீடா. உள்ளவா மறுபடியும் இடம் இருந்து எடி வந்துச்சா. இப்போ இங்கே அவ்வளோதான் வச்சாச்சா. இப்போ இந்த லிவரை பிடிச்சி இழுத்துடு. அதில் இழுத்து விட்டாச்சா. இப்போ அதை பிடிச்சோ புடி. இல்லிடா வாங்க. இப்போ இதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது? என்னடா சொல்கிறீங்க? இப்போ இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து கிடுக்கு இங்கே வீடா இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு கனெக்ஷனை எடுத்து சீக்கிரம் ஃபாஸ்ட் லாக் அடிக்கிறீங்க. டே சீக்கிரம் குயிக். இப்போ இது இங்கே வச்சு விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேலையை முடிஞ்சிங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அவ்வளோதான், ஒரே வழி, அதான் ஒரே வேலை. இப்போ இதை இழுத்துட்டு வந்து இல்லைடா இன்னும் வரல. எங்கடா போச்சு அந்த ட்ராலி? இங்கே நிற்கிதா, சந்தோஷம். பிடிச்சி இல்லைடா. இந்த ட்ராலி ஒன்றும் வரவே மாட்டேங்குது. சீக்கிரம் அப்படிதான்ப்பா, சீக்கிரம் வரங்கப்பா, விரைவாக வரணும். இங்கே வந்து நின்றுக்கோங்க. இப்போ அந்த ட்ராலி சல்லுன்னு வந்து அடிக்கும். ஓகே, இப்போ இது உடஞ்சிருச்சு, அது வாட்டி கீழே போயிடுச்சு. நம்ம இப்போ எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போவோம். அப்புறம் இங்கே ஒரு டைவிங்கை போட்டு அப்படியே ஒரு த்ரைவிங்கை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இங்கே வந்துடுவோங்க. அதான் அந்த இடம் பேர் கேம் ஸ்டேஷன். ஓகே, இப்போ நம்ம கடைசி இது வரையும் நம்ம இழுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் கேமுக்கு போக போகிறோம். ஓகே, இப்போ ஃபைனல் கேம். இப்போ என்ன ஆகுனா, இந்த டோர் ஓப்பன் ஆகாதுங்க, அரைக்குறையாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தான் இதை பிடிச்சி இழுத்து விடணும். இல்லைடா இவ்வளோ அட்வான்ஸ்டாக இந்த இடத்த பண்ணியிருக்கானுங்களே, ஒரு டோரு கூட ஒழுங்காக ஓப்பன் ஆக மாட்டேங்குதுங்க. வர எல்லாம் நம்ம நேரம். சீக்கிரம்
ஓகே இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போவோம் போடா. இப்போ இங்கே ஒரு பெரிய பசில் இருக்குங்க, இதுதான் ரொம்பவே கஷ்டம். ஓகே இப்போ இங்கே எலக்ட்ரிசிட்டியை வச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நம்ம இங்கே இப்படி ஒரு புடியாக பிடிச்சி அப்படியே ஜம்பு பண்ணு. அப்பா நல்ல வேலைங்க. கையை வச்சு அப்படி ஒரு ஜம்பிங்கை பண்ணி இப்படி சுற்றாது, இப்படி சுற்றாது, இந்த சைடு போய் சுற்றவே முடியல. டே கரெக்டாக சுற்றுறா. அப்புறம் இதுலேயும் ஒரு கனெக்ஷனை சுற்றி எடுத்து இங்கே வைக்கணும். ஓகே இப்போ இங்கே அப்போ வந்து ஓகே இப்போ இதை இப்போ புட்றா என்ன பிடிக்க மாட்டேங்கிறா. சரி என்ன கைசியமாக பிடிக்கவே மாட்டேங்கிறான். மறுபடியும் 3, 2, 1. ஓகே இப்போது புட்றா சீக்கிரம் புட்றா. உடம்பு ஃபுல்லாக எனக்கு மூளை தாங்க. இப்படி அமுச்சு விட்றா, அவ்வளோதாங்க முடிஞ்சு. டே அப்பா இறங்கி வருது விலகு வருது. இப்போ இங்கே இருக்க டோர் ஓப்பன் ஆகுங்க. இந்த கருப்பு கலரில் ஒரு டோர் இருந்துச்சா, இதுதான் ஃபைனல் கேம். ஓகே ப்ளே பண்ணுங்கடா. தி ப்ளே டைம் இது எப்போ பார்த்தாலும் போடுறானுங்க. ஓகே This advanced obstacle course is designed to test your physical endurance and strength. The rules are simple. The lights will turn on. நம்ம எப்படி ஓடுவோம் அதை பார்க்குறதுக்கே வச்சானுங்களா. At this time, லைட் ஆஃப்னா நகரணுமாம்மா. when the lights turn on, you can look around. லைட் ஆன் ஆயிடுச்சுன்னா நகரக்கூடாதாம்மா. You may move again once the lights. என்னங்க இது? டேய் வேகமா வருதுடா. இது பேர் பிஜே பக்க பில்லாரா. இது உனக்கு துரத்திட்டே வரும். இது உனக்கு பிடிச்சிருச்சுன்னா உன் தோல்வி முடிஞ்சிச்சு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே. எடப்பாவிங்களா இது எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்களா. என்ன மம்மி நீ டைலாக் பேசலையா? ஓகே இதோ நாக்க பாருங்களேன் ஒரு செகண்டு எப்படி இருக்குன்னு. டாகி மாதிரியே இருக்குங்க இதை பார்த்தா, எனக்கு அப்படி தான் தோணுது. ஓகே சீக்கிரம் இப்போது ஃபைனலாக நம்ம கேம் முடிக்க போகிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இதான் ஃபைனல் லெவல். ஓகே இங்கே அது அழுகிற மாதிரியே இல்லை, கண்ணுலேருந்து அப்படி தான் இருக்குது. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கடா. இது ஒன்று பல்லி மாதிரி இறங்க பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. பல்லி லாங் லெக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. போய் மம்மி லாங் லெக்ஸ். ஓகே லைட் ஆஃபில் தான் இருக்கேன். லைட் ஆஃபில் ஐயோ ஆன் ஆயிடுச்சுங்க. இவங்க வருதுங்க அடே பாவி. பாய் ஒன்றா லைட் ஆனில் இருக்கும்போது நகுதுட்டாங்க. ஐயோ வருது விடாது ஆன். ஐயோ நான் வேறு லைட் ஆனில் இருக்கும்போதே நகுறேங்க. ஆஃப் பண்ணுறேன் ஆன். இவங்க இன்னும் இவ்வளோ தூரம் வருது. ஐயோ ஆஃப் பண்ணுறேன் உள்ள போட. ஐயோ ஆனிச்சுங்க. ஆஃப் பண்ணுங்கடா. ஆஃப் சீக்கிரம்டா ஆஃப் பண்ணுங்கடா. ரைட்டா ஓகே ஆஃப் பண்ணிட்டானுங்க. இப்போ வாங்க ஓடிட்டு அதுக்குள்ள ஆனா ஆஃப் நீங்கள் ஆஃப் பண்ணுறத விட ஆன் பண்ணுறது தான் எங்களுக்கு புரியா இருக்காங்க. ஐயோ ஆனிச்சுங்க. ஓகே ஆஃப் எகுறா. ஐயோ அண்ணா சந்தோஷம் வந்துருச்சாங்க. இது ஐயோ வந்துருச்சுங்க. காப்பாத்துறாடே. டே பறந்துடுறா. ஓகே உடச்சிடுறா. போ உள்ளே வந்துட்டாங்க. இப்போ இங்கே ஒரு கொண்டு போகும். அந்த வழியாக குதிச்சு உள்ளே வந்தீங்கன்னா பயங்கரமான ஸ்விங்குங்க. இப்போது மம்மி கேட்குது அவன் எங்கே போனான், அவனை நீ என்ன பண்ண விட்டுட்டியா அப்படின்னு அந்த பிஜே பக்கா என்னமோ அதுக்கிட்ட கேட்குது. அதுக்கு எப்படி தெரியும், அதான் நான் தான் ப்ரோ பிளேயராச்சு, அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துடுறேன். ஓகே இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம். உன்னை விட மாட்டேன்டா நீ சீட்டிங் பண்ணிட்ட அப்படிங்குது மம்மி. நான் எங்கம்மா சீட்டிங் பண்ணேன், அப்படி தானம்மா வெளியே வர மாதிரி போட்டுருந்துச்சு, அதனால தான் நான் வெளியே வந்தேன். நான் எதுக்கு சீட்டிங் பண்ண போகிறேன். ஓகே எங்கடா இது இவ்வளோ இருட்டாக இருக்குது இந்த இடம்.
வெண்ட்டு. ஓ இங்கே ஒரு வெண்ட் இருக்குங்க, நான் பார்க்கவே இல்லை இந்த வெண்ட்டை. நீ ஒரு சீட்டர் அப்படிங்குது மம்மி. இவ்வளோ ஹைட்டுக்காக கட்டி எதுக்கு குழி தோண்டி வச்சுருக்காங்கன்னே தெரிலங்க எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாகவே இருக்குது. உங்களுக்கு டவுட் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லிட்டு மம்மி கமெண்டில். ஓகே இங்கே டோர் ஓப்பன் ஆகுது. வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து திருப்பி விடணும், அவ்வளோதான். அமுத்துறா மறுபடியும். ஓகே இப்போ இது இன்னும் கொஞ்சம். ஓகே இப்போ இதை மட்டும் திருப்பி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய் என்னடா இவ்வளோ நேரம் பண்ணுறானுங்க. இது அந்த சைடு கொண்டு வரணும்டா. ஐயோ அப்பா டே. ஓகேங்க இவ்வளோ தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சு. அதுக்கு மேலே சுத்தவே மாட்டேங்குதுங்க இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஐயோங்க எனக்கு இது இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. அடே போச்சுங்க, தப்பு பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க, மாற்றி விட்டு வரேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமை மட்டும் மாற்றணுங்க. கரெக்டாக நமக்கு இருக்கணும் இது. ஓகே இது ஓகே. இப்போ பாட்டத்தை மட்டும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் திருப்பி, இல்லை இன்னும் கொஞ்சம் திருப்பி. ஓகே இப்போ டாப்பை மட்டும் திருப்பி, இங்கே நம்ம திருப்பி வச்சுட்டு. ஓகே ஓகே இப்போ வந்து இன்னொரு தடவை சுற்று, இன்னொரு தடவை சுற்று, இன்னொரு தடவை. போது டேய் என்ன நீ சுற்றிக்கிட்டே இருக்கு இந்த பிடிச்சி. இது அங்கே வெயிடா. டேய் இது என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுறீங்க சார். கரே அப்படி இங்கே நிறுத்துறா. அப்பா இவங்க இப்போ தாங்க கரெக்டாக அட கீழே இறக்கி விட்டீங்க. டேய் இப்போ தாங்க கரெக்டாக நிறுத்துறான் இவன். இவ்வளோ நேரமாக நிறுத்தவே மாட்டேங்கிறான், என்கிட்டே பிரச்சனை பண்ணுறான் என்கிட்ட. ஓகே இப்போ வந்து நீ சொல்ல வேண்டியது சொல்கிறா. டே நீ சொல்ல வேண்டியது சொல்கிற. நீயாங்குது. ஸ்டாப் த வண்டி. ஓகே இப்போ வருது. ஓகே பொறுமையாக போ. அந்த பொம்மை வருது பார்த்தீங்களா, அந்த பொம்மையை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸ்டாப் அந்த சைடு போகுது, அந்த சைடு போகக்கூடாது. இப்படியா? ஓகே இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஏங்க திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. எலக்ட்ரிசிட்டி பில் கூட வாடா கட்ட முடியல. ஓகே இப்போ அங்கே ஒன்று இருக்குது. இப்போ அதான் சரி. ஓ இங்கே இருக்குங்க ஒன்று. இதுக்கு இங்கே அங்கே அமுத்தணும். ஓகே இப்போ டவுன். ஹலோ டவுன் லிட்டில் டவுன். ஓகேங்க இப்போ இதை வந்து அமுத்தி விடு. இப்போ இதை வந்து தூக்கி விடு. ஓகே இப்போ கரெக்டாக வந்து என்ன இது இங்கே வந்துடுவாங்க. ஓகே இப்போ லிட்டில் டவுன். ஓகே அப்போ கிடச்சிச்சிங்க. எடுங்க அதை, எடுறா. அப்போ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் எடுத்துகிட்டு கீழே போகணும். கோ டவுன். ஓகே இப்போது நம்ம வந்து மறுபடியும் போய் அந்த பிரிட்ஜை மாற்றி விடணும். அதுதான் பெரிய டாஸ்கே. இங்கேருந்து அங்கே போகணுங்க. இப்போது இதில் எகிரு. ஓடுறான். எப்போ வந்துட்டேங்க. இது ஒரு புது டெக்னிக் நானே கண்டுபிடிச்சி. வெயிடா இந்த பிங்கி பாஸ் வாப்பன். ஓகே இப்போ இந்த சைடு க்ளோஸில் இருக்கும், அதனால் இங்கே ஒரு வெண்ட் இருக்கும். அந்த வெண்ட் வழியாக தான் நம்மளால் போக முடியும். இங்கே போய் லெஃப்ட் எடுத்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டு. அப்புறம் இங்கே வந்துடலாம். நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கையாக பூச்சி ஒரு தவணை. ஐயோ டே சாரி கைஸ். ஓகேங்க மறுபடியும் வந்துட்டேன். குதிரா டே. ஓகே கைஸ் இப்போ நம்ம க்ரீன் ஹேண்டை வச்சு ட்ரை பண்ணுவோம். இதோட பல தடவை தோத்துட்டேங்க. டே இப்போ ஓகேயா இதாங்க லாஸ்ட் அட்டம்ப்டே. இவன் எதுக்குடா உட்காடுறான்? உட்காராத எஞ்சிட்றா. 1 2 3 கூடி. டே கைஸ் ஒரு வழியாக நான் உயிரோட இன்சிடென்ட் வந்துட்டேன். இது ஒரு பெரிய சாதனை தான் போல். ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்க இங்கே வரக்கே.
முடியலைங்கனாலே இங்கே ஓப்பன் ஆகணும். இதுலேருந்து நம்ம அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கையெடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த சைடு தான் போய் ஆகணும். இப்போ வழக்கம் போல் சீக்கிரம் அப்போ வந்துட்டோங்க. இப்போ இது அமுக்கிடு. ஓகே, இப்போ சீக்கிரம் போ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டே திரும்ப சீக்கிரம் சுற்று. இப்போ இதையும் சுற்று. சீக்கிரம். ஓகே, இப்போ திருப்பி என்னடா இது இழுக்குது? சீக்கிரம் டேய் விடுறா. அமுத்தே. அப்பா நல்ல வேலைங்க முடிச்சுட்டு. ஓவா ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த வெண்ட் வழியாக போவோம். இந்த வண்டியா? ஓகே, இங்கே ஒரு டோர் வந்திருக்கேங்க. நான் பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு வெண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி சத்தம் கேட்குது. சரி வாங்க நம்ம வாட்டுக்கு போயிட்டு இங்கே வெண்ட் வழியா. டேய் அடப்பாவிங்களா, கஷ்டப்பட்டு வந்தனேடா. இங்கே இந்த இடத்த பார்த்து இது டவுட்டாகவே இருக்கு. டேய், நான் உன்னை நேர்மையாக விளையாட சொன்னேன், ஆனால் நீ எல்லாத்தையும் சீட்டிங் தான் பண்ணி வச்சிருக்க அப்படிங்குது. டேய் ஓப்பன் பண்ணுங்கடா. இன்னும் ஒரு கேம் தான் இருக்கு. அது பேர் ஹைடு சீக்கு. ஐயோ ஓப்பன் பண்ணுங்கடா. ஓப்பன் பண்ணிட்டானுங்க. ஓடு. ஏங்க என்னதுங்க 10ல இருந்து அடப்பாவி எண்ணிட்டு வந்து நம்மளை போட்டுரும் போலையே. சீக்கிரம் ஓடு. 1 எண்ணிடுச்சு. ஓடு. டேய் என்னங்க இது இப்படி பண்ணுது இந்த இது? ஓடு. ஓடுறா எந்திர எகுறா. டேய் உள்ளே போடா. ஓகே, மறுபடியும் எகுரு உள்ளே போ. அப்பா இப்போ கீழே போ. ஓகே, நம்ம வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஐயோ இது எங்கே போச்சுன்னு தெரிலங்க இந்த மம்மி. திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக போட. இப்போ அந்த லிவரை பிடிச்சி எடுக்கணுங்க, அவ்வளோதாங்க. ஏய் நவுறா. என்னடா ஒரு இடத்துல நிற்கிறான்? லோடிங் இன் ப்ராசஸ்ன்னு வந்துச்சு. டேய் அசடா, இங்கே என்னத்தையும் பண்ணி விட்டேங்க நான். டேய் இருக்கோ அசா பையா. ஓகேங்க, இப்போ நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டேங்க. முன்னாடியே என்னை போட்டு தள்ளிட்டானுங்க காடு பசங்க. இது இழுத்துட்றா. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆயிடுச்சுங்க. அப்பா போன தடவை என்னமோ பக் ஆயிடுச்சு எப்பயுமே. சரி அந்த மம்மி எடுத்துக்கோ. இப்போ கீழே குதி. இதுங்க ஈஸிங்க. இதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இந்த டோரை திறக்கணும். இந்த டோரை திறந்த உடனே தாங்க பிரச்சனை நடக்க போகுது. ஐயோ நேராக ஒரு டோர் இருக்குது ஓப்பன். இங்கே தாங்க நம்ம முக்கியமான ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே எப்படி மேலே கையை பிடிச்சி போய் பார்த்துக்கோங்க. இங்கே கோடு பார்க்கணும். அதாவது கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரெட் ப்ளூ க்ரீன். என்னதுடா ரெட் ப்ளூ க்ரீன்? 4th ஒன் என்னது? ஓகே, நம்ம 4th ஒன்னை கடைசி அமுத்திடுவோம். இப்போ வாங்க, இப்போ வந்து என்னது ரெட், நெக்ஸ்ட்டு ப்ளூ, புடாத நெக்ஸ்ட் க்ரீன், நெக்ஸ்ட் டேக்குன்னு போடுறேன். நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கல்ல டோர் ஓப்பன் ஆச்சு. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இப்போ வாங்க மம்மி வரும். உஷாராக இருக்கணும் நம்ம. மம்மி லாங் லெக்ஸ் இது ஓகேங்க. இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பண்ணுவோம். திடீர்னு ஒரு கால் வந்துருச்சு கைஸ், சாரி. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு மம்மி. திரும்ப பார்த்துக்கிறே. உஷாரா ஓடுறா. உஷாரியா உஷாரி. இப்படிதான் சோழிய முடியுது. போயிடுச்சுங்க இது. பாடி ஃபஸ்ட் மிஷிங்க. இந்த மம்மி லாங் லெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே டேஞ்சர் பெல்லவங்க. இது டேஞ்சர். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே ஒரு காகு இருக்கும், அதை எடுத்துகிட்டு அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா டே திரும்ப இதை வச்சு டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே வந்து
எலக்ட்ரிசிட்டி எடுக்குங்க. இங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுத்து எலக்ட்ரிசிட்டியை அமுத்தி பிடி. அப்புறம் இங்கே ஒரு அமுக்கி அப்புறம் இந்த டோரை ஓப்பன் பண்ணி ஓகே. ஓப்பன் பண்ணுங்கடா இந்த டோரை. அடோ பாய் ஓப்பன். ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க இவன். டேய் இல்லைடா. அடே இல்லைடா. அதான் இருக்கிறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ணாங்க அப்படியே வைங்க. நான் அது தேவைப்படும். அந்த டோரை நம்ம இப்போதைக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ வந்து மேலே வந்துட்டு இங்கே அந்த வீடு வைக்க இங்கே இருக்கிற வந்தேன். ஓகே. இப்போ நம்ம காக் வீலை எடுத்தாச்சா. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு அந்த வீலை வைக்கணும். வச்சுட்டு இதை இழுத்து விட்டோன்னா சிம்பிள் டோர் ஓப்பன் ஆகிடும். இப்போ தாங்க ஒரு பயங்கரமான கேஸ் நடக்கும் போது மம்மி வரும். பார்த்துட்டு சதுரிடுங்க. மம்மி பார்த்தீங்களா ஏறி வந்து பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே தான் போய் ஒளியணும். வேறு படி இடமே கிடையாது உங்களுக்கு ஒளியிருக்கு. அதனால தான் இதுன்றோம். அப்பா இருந்துட்டேங்க. இப்போ ஆறுமையா வெளியே சிலிண்டி மாதிரி நிறுத்துது. மம்மி நீ ரொம்ப கிரேட்டு தான். ஓகே. சத்தம் குறைஞ்சிருச்சுங்க. ஓப்பன்ரா. அப்படியே தள்ளி விட்றான். ஓகே. இப்போ வாங்க போவோம். இப்போ இங்கே ஒரு லிவர் இருக்கும். அதை பிடிச்சி அப்படியே இழுத்து விட்ருங்க. மறுபடியும் மம்மி வருதுங்க. ஓடு 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 ஓடு. கை ஐ டோன்ட் வாண்ட் டு சீ கைஸ். இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோரை வந்துட்டு அப்படியே குதிச்சு ஒரு இழுக்கான போட்டு அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கணும். எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஒரு தோழி முடிஞ்சிருங்க. இந்த மம்மி இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவே டேஞ்சரஸ். இப்போ வந்துட்டு பிடி மேலே பிடி. ஓப்பா வந்துட்டு இங்கே வந்துட்டு வருதுங்க. உள்ளே போடும். உள்ளே போடும். அங்கே தாங்க நம்ம ப்ளூ கலர் ஆண்டை வைக்கணும். நீல நீர கையை வை, அங்கே வை. ஓப்பன். எப்படி வருது பாரு. சீக்கிரம்டா. அடே ஓப்பன் பண்ணி தொலைங்கடா. என்னங்க இவனுக்கு டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இங்கே வந்து இதை பிடிச்சி இழுத்து விட்ருங்க. அவ்வளோதாங்க. கூடும் அடிச்சு சாவு கூட அவ்வளோதான். சுத்த ஆரம்பிச்சிச்சு. கூடு சாவு துடி கத்து. என்ன பண்ணுறேன் நான்? அவனை கொலை பண்ணுறேன். அவன் போடு. அவனை கை பிஞ்சிருச்சு. இதுவே காலை உள்ள விட்டுச்சுக்க. இல்லாட்டி லூஸு போடு. அவ்வளோதான். சாவுன்ற அப்பா பிஞ்சிருச்சுங்க. ஓகே. இங்கே பாருங்க என்னமோ வருது. டேய் மம்மி லாங் லைன்ஸ் பாய். நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். ஓகே. மம்மி போயிடுச்சுங்க. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணுங்கடா போகலாம். ஓகே. நம்ம எப்படியோ மம்மி லாங்குவேஜை போர்டு தெரியாச்சு. சிம்பிளாகவே நம்ம மம்மி லாங்குவேஜை காலி பண்ணி விட்டோம். இந்த இடத்துக்கு ஒரு சுதந்திரத்தையும் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். ஆனால் இந்த இடத்துக்கு ஒன்றும் முழு சுதந்திரம் கிடைக்கவங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ட் 3 வீடியோ, அதாவது பாபி பிளே டைம் சாப்டர் 3 தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சாப்டர் 3 we want சாப்டர் 3 அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் நான் சாப்டர் 3 போடுவேன். அது ஒரு 3 பார்ட் வரும்னு நினைக்கிறேங்க. 30 நிமிஷமாக. ஏன்னா அது ரொம்ப பெருசுங்க பாபி பிளே டைம். அது ஒரே பாட்டிலலாம் முடியாது. வாய்ப்பே இல்லை. அது ஒரு பாட்டில் முடிகிறது. அதனால தான் சொல்கிறேன். வாங்க இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். அதுக்கப்புறம் பாப்பி பிளே டைம் சாப்டர் 3 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி ஆகும். இல்லை 1 மாதம் கூட ஆகும்னா. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கோடையில் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்ச கேம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை சொல்லுங்கள். அந்த கேமையும் நான் விளையாண்டி வீடியோ போடுறேன். இப்போ கூட ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் வந்திருக்கு. அதை எடுத்து வீடியோவாக நான் போடலாம் அப்படின்னு தான் இருக்கேன்.
வேணுமா வேணாமா, உங்களுக்கு என்ன கேம், எப்படிப்பட்ட கேம் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் என்னாலையும் எடுத்து க்ளீன் கட்டாக போட முடியும். இப்போ நமக்கு என்னென்ன நோட்ஸ் கிடச்சிருங்க. அது ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்டா, எக்ஸ்பெரிமெண்ட் 122 மம்மி லாங்லெக்ஸா. எங்க மம்மி லாங்லெக்ஸை உருவாக்கியிருக்காங்களாமாங்க. ஓஹோ ஓஹோ, அதுக்கு என்ன இது இருக்குன்னா, அந்த மம்மி லாங்லெக்ஸோட அதோட உடம்புல இருக்க எல்லாத்தையும் வந்து பெருசு பண்ணிக்க முடியுமாம். அதாவது இன்ஃபினிட் லென்த் அந்த மாதிரி. அதோட விரல கையெல்லாம் பார்த்தீங்களா, ஜெல்லி அந்த ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்க, ஜெல்லி மாதிரி. அது எப்படின்னா சொல்ல தெரில கரெக்டாக எனக்கு. அது எப்படின்னா அது ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும், எவ்வளோ வேணால் பெருசாக்கிக்க முடியும் போல் அந்த மம்மி லாங்லெக்ஸால். ஓகே, இப்போ நம்ம இந்த டோரை உடச்சிட்டு வந்தாச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம ட்ரெயின்குள்ளே போய் நம்ம வந்து எஸ்கேப் என்ற ஒரு இதை செய்ய போகிறோம். இப்போது ட்ரெயினை ஸ்டார்ட் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போது நம் ட்ரெயின் கோடை பார்ப்போம். டாகி, பாப்பி, பூனை, மிஸ்ஸஸ் லைட்டா. சரி மாற்று. டே இவன் எதை அமுச்சு விட்டான் தெரியாமல் அமுச்சு விட்டுங்க. தப்பாகு மாற்றுது. ஓகே, இது எல்லாமே என்ன கலரில் இருக்கணும்? ரெட், எல்லோ, ரெட், ப்ளூ அந்த கலரில் இருக்கணுமா? கிராஸ் கிராஸ் கிராஸ். இது வந்து ரெட்டு, இது வந்து எல்லோ, இது வந்து ரெட்டு எல்லோ, இது வந்து ரெட்டு, இது வந்து ப்ளூ ஆகணுமா? இப்போ வந்து என்ன பண்ணணும், இப்போ நம்ம அமுத்தணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது, அப்புறம் இது கிசி மிசி மாதிரி இருக்குது, அப்புறம் இது, அப்புறம் இது. என்னங்க தப்புன்னு வருது? அடே என்னடா நான் தப்பு பண்ணேன்? ஓகே, ஏதோ தப்பு பண்ணிட்டேமாமாங்க. என்னடா தப்பு சொல். ஓகேங்க, இப்போ இந்த ஆர்டரில் நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரெட், எல்லோ, ரெட், ப்ளூ இந்த ஆர்டர் இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்க. அதாவது இது, ஐயோ தப்பாக கிளிக் பண்ணிட்டேங்க. ஐயோ சரி தப்புங்க. அடே ஏடா இப்படி பண்ணுறீங்க? ஆர்டர் மாதிரி இப்போ இது 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 அப்புறம் இதுங்க. இன்னுங்க இது ஒர்க் ஆகல. ஐயோ ஏதோ தப்பாயிடுச்சுங்க. ஓகேங்க, இப்போ இந்த டாகி ரெட்டா, இது வந்து ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போது ரெட், எல்லோ, ரெட்டு, ப்ளூ இந்த ஆர்டரில் இருக்கா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெட்டா இதெல்லாம் எல்லோ மாற்றணும். டேய் என்னடா எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இது ரெட்டு, இது எல்லோவை மாற்று சீக்கிரம். எல்லோ இது வந்து ரெட்டாக மாற்று, இதை வந்து ப்ளூவாக மாற்று. ஓகே, இப்போ அமுத்துங்க. அவ்வளோதாங்க, ட்ரெயின் கோடு முடிஞ்சிருச்சு. என்னங்க இது? ஓகேங்க, இப்போ ஃபைனல் கோடு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே 4312 இதாங்க கோடு. இந்த கோடை போட்டால் கேமே முடிஞ்சுங்க. 43 கொஞ்சம் பின்னாடி வா, 12 போங்க. இப்போ முடியலைங்க என்னால். இப்போ இதை பிடிச்சி இழுத்து விட்றா. இல்லைடா, என்னங்க பண்ணுறேன் இவன்? இழு 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 இழு. அப்பா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. புகை மட்டும்தான் வருது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, வாங்க போகலாம். வண்டி வருது, சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. வண்டி வருது எல்லாம் வள்ளிவுட்டு, எல்லாம் வள்ளிவுட்டு. அவ்வளோதாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறோம். பாய் 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 பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன்டா, பாய். போடா வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போடா. ஏங்க ஃபைனலாக நம்ம தப்பிக்க போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்கீங்க என்னை பார்த்தீங்க எனக்கு. ஓகே, எங்கே அங்கே முன்னாடி ஏதோ பச்சை கலரில் லைட் அடிக்குது. ஓய் ஃபேன்லாம் இருக்குங்க, என்ன ஃபேன் போட முடியும். எங்கடா பூச்சி பச்சை கையே? டேய் கைடா, எங்க கை எங்கேயா போயிடுச்சுங்க? டேய் கைடா. அப்போ வந்துருச்சுங்க கை, நல்ல வேலை. என்னங்க நேராக போட்டுருந்துச்சு, லெஃப்ட் மாறிடுச்சு, ரைட்டு. அது நான் யாரும் பேசுதுங்க, நான் உன்ன மாதிரி யாரையுமே பார்த்ததே இல்லைன்னா சொல்லுது. யாருங்க? ஓகே,
ஆறடி வருதே வண்டி வருதே வண்டி வருதே. யாரா இது பேசிக்கிட்டு இருக்கிறது? என்ன ஆறுன ஏதாவது ஃபால்ட்டா? கீச்சின்னு சத்தம் வருது. இல்லைடா ஆறுனே. ஆறுனடி மறுபடியும் துடு. வண்டி வருதுடா. ஓகே, என்னங்க ரொம்ப நேரமாக ஒரே பாதையில் அப்படியே போயிட்டுருக்கோம். என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? திடீர்னு வைப்ரேஷன் ரொம்ப ஆகுது. இழுத்து விட்றா. வண்டி வருதுடா. ஏங்க இது ரெட் கலர் லைட் இருக்குது. வண்டி வருதுடா. இதை பிடிச்சிருந்தா. ஐயோ என்ன இழுக்க முடியா? என்னங்க ஸ்டாப் த ட்ரீனா அன்சேஃப் ஸ்பீடா. என்னடா பண்ணுறது? இழுத்து விட்றா. அப்படியே ஆரண போடு. ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சுடா. ஐயம்மா. அடே பாதாளத்தில் போய் தள்ளிட்டாங்க. ஓகே, இருட்டிருச்சுங்க. கரெக்டான ஸ்பீடில் தான் போனேன். என்னடா லைட்டு விட்டு எரியுது அந்த சைடு. அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு. ஓகேங்க, நம்ம ஃபைனலாக பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 கேம் பிளேவை முடிச்சிட்டோம். ஓகேங்களா, என்ன தான் நான் கொஞ்சம் லேட்டாக விளையாடுறதாலும் லேட்டஸ்ட்டாக முடிச்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3 கேம் பிளே வேணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்டர் 3 வரக்கு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலாம். ஏன்னா இப்போதைக்கு நான் விளாட்றதா இல்லை. ஆல்ரெடி கொஞ்சம் தான் விளாண்டுருக்கேங்க. ஒரு பாதி காவாசி கேம் முடிச்சிட்டது ஆல்ரெடி. அதுவும் வேணுன்னா சொல்லுங்கள். ஒரு மாதம் கழிச்சு அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுருவேன். அடுத்து உங்களுக்கு என்ன கேம் பிளே வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் யாஸ் கேமிங். பாய் காய்ஸ், எல்லாருக்கும் பாய்.